கமலஹாசன் நேற்றைய தினம் முன்ஜாமீனுக்கு கொடுத்த பிரமாண பத்திரத்தில் என் பெற்றோர்கள் ஹிந்து, உண்மைதான், அவர் ஹிந்து இல்லைன்னு எனக்கு தெரியுது. அதுல அவர் சொல்ற நான் ஹிந்து மதத்தை பற்றி சொல்லலை. அவர் சொன்ன வரியை முதல் வரியை அப்படியே ரிப்பீட் பண்றேன். சுதந்திர இந்தியாவின், அதுல 2 வார்த்தை ஆட்சேபகரமானது. சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி இந்து. அதாவது மகாத்மா காந்தி அவர்களுடைய கொலை நடந்தது 48 ஜனவரி 30. நாடு சுதந்திரம் பெற்றது 1947 ஆகஸ்ட் 15. அப்ப என்ன சொல்ல வர, சுதந்திரம் கிடைத்த பிறகு, அதாவது 1947 ஆகஸ்ட் 15க்கு பிறகு நவகாலியிலே ஆயிரக்கணக்கான இந்து பெண்களை முஸ்லிம்கள் கற்பழித்தது பயங்கரவாதம் இல்லை. ஆயிரக்கணக்கான இந்துக்களை நவகாலியிலே கொலை செய்யணும். நவகாலி கலவரம் ரொம்ப பிரசித்தி. அது தேச பிரிவினைக்கு பிறகுதான் நடந்தது. அதே மாதிரி பிரிக்கப்பட்ட இந்தியாவின் அந்த பகுதியிலிருந்து 48 கிலோமீட்டருக்கு இந்து சீக்கிய தாய்மார்கள் தங்கள் சொந்தங்களை சொத்துக்களை விட்டு இந்தியாவிற்கு வருவதற்காக 48 கிலோமீட்டர் இருந்தது லைன். நான் உள்ளபடியே கமலஹாசனுக்கு ஒரு விதத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த இளைய சமுதாயத்துக்கு 1000 ஆண்டுகளாக முகமது பின் காசிமிலிருந்து முகமது அலி ஜின்னா வரை இஸ்லாமிய சமுதாயம் செய்த கொடுமைகள், அக்கிரமங்கள் மக்கள் மறந்துவிடக் கூடாது என்று ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் கமல்னே நான் நினைக்கிறேன். எங்கள் இந்து தாய்மார்கள், சீக்கிய தாய்மார்களை நிர்வாணப்படுத்தும், அதை என் ட்விட்டர்ல படமே எடுத்து போட்டிருக்கேன், 47 படத்தை. இதெல்லாம் பயங்கரவாதம் இல்லையா கமல் அவர்களே? யாரை காப்பாற்ற எங்க போய் பேசிய பித்தலாட்டம் இது. அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்றேன். மதத்திற்காக கொலை செய்தால் அந்த மதத்தின் பேரை சொல்லி சொல்றதுல தப்பு இல்லை என்றால் அது இண்டிவிஜுவல் கிரைம். காந்தி அவர்கள் கொல்லப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை முதல்ல கண்டிச்சது அன்றைய RSS தலைவர் பூஜனிய குருஜி கோல்வால்கர். ஆனா இந்த அறிவியா அழகிய காங்கிரஸ் தலைவர் அவருக்கு தெரியாது. நான் கேட்கிறேன், நான் சோசியல் மீடியாவில் படிச்சதை சொல்றேன், நான் என் கருத்து இல்லை. RSS ISS ஒண்ணுன்னு சொன்னா சோனியா காந்தியும் சில்க் ஸ்மிதாவும் ஒண்ணுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா 2 பேரும் டான்சர் தானே. ஆகவே RSS பற்றி பேசுறதும் போய் பித்தலாட்டம். ஏனென்று சொன்னால் காந்தி கொலை வழக்குல ஒரு இடத்துல கூட FIRலயோ சார்ஜ் ஷீட்லயோ RSS இடம் இருக்கா? எத்தனை போய் பேசிட்டே இருப்பீங்க? சரி, யாராவது ஒரு RSS காரராவது சாட்சியாவது விசாரிக்கப்பட்டிருக்காரா? 149 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு. ஆகவே இப்போ இந்த உலகத்திலேயே இந்து மதம் மட்டும்தான் மதம் மாற்ற பழக்கம் கிடையாது. ஏன்னு சொன்னா எண்ணிக்கை பெருக்கி நாட்டை பிடிக்கக்கூடிய ஒரு தீய நோக்கம் இந்துக்களுக்கு கிடையாது. மற்ற மதங்கள் எண்ணிக்கையை பெருக்கி நாட்டை பிடிப்பதற்கான தீய குறிக்கோள் இருக்கு. அதனால்தான் இன்றைய பாகிஸ்தான், பங்களாதேஷ் அந்த மாதிரியாக வன்முறையின் மூலமாக மதம் மாற்றி எண்ணிக்கை அதிகரித்து நாட்டை பிளவுபடுத்தி 2 நாடு இஸ்லாமிய நாடா மாறி இருக்கு. இந்த மாதிரியான தீய நோக்கங்கள் இந்துக்களுக்கு கிடையாது. இந்துக்களுக்கு பயங்கரவாத எண்ணமும் கிடையாது. அதுதான் பாரத பிரதமர் தெளிவா சொல்லியிருக்கார். இந்து தீவிரவாதியா இருக்க முடியாது, தீவிரவாதியா இருக்கிறவங்க இந்து இல்லை. இண்டிவிஜுவல் கிரைம். இப்ப நாளைக்கு கள்ளக்கடத்தல கீழக்கரையில யாராவது முஸ்லீம் கைது செய்யப்பட்டால் முஸ்லீம் கடத்தல்காரர்னு சொல்லுவாரா கமலஹாசன்? அதோட இதை ஏன் பள்ளப்பட்டியல பேசணும்?
நான் சொல்றேன், அங்க இருக்கிற இந்துக்கள் கொஞ்சம் நெஞ்சம் பேரும் உரிமையோட வாழக்கூடாதுங்கிற தீய நோக்கத்தோடு கலவரத்தை உருவாக்கும் தீய எண்ணத்தோடு தான் கமலஹாசன் பேசியிருக்கார். இவருக்கு பள்ளப்பட்டியை பற்றி தெரியாது. அவருக்கு என்ன தெரிஞ்சதெல்லாம் அரை நிர்வாண முக்கால் நிர்வாண பெண்களை வைத்து படம் எடுத்து 67 ஆண்டு காசு சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு அதிகார பசி, இனிமேல் தன்னோட சினிமா வாய்ப்பு எடுபடாதுங்கிறதுக்காக வந்திருக்கிற மகள் வேஷம். கமலை போல ஒழுக்கங்கெட்ட நேர்மை இல்லாத ஒரு மனிதரையே உலகத்துல பார்க்க முடியும். அரவக்குறிச்சி எப்படிப்பட்ட ஊர்? 1999 ஜமாத் ஒரு உத்தரவு போடுது, முஸ்லிம் பெண்கள் மாலையில 6 மணியிலேருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஷாப்பிங் பண்ண வரணுங்கிறதுனால இந்து ஆண்கள் மாலை 6லிருந்து 8 வரை வீதியிலே நடமாடக்கூடாதுன்னு ஜமாத் உத்தரவு. இதை கேட்க போலீஸுக்கெல்லாம் தைரியம் கிடையாது. அதனால அது பிஜேபி ஒர்க்கர்ஸ் என்கிட்ட சொல்லி நான் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அதுக்கப்புறம் இந்துக்களுக்கு அந்த வீதியில நடக்கிற உரிமையை மீட்டு தந்தவன் 1999 ராஜா. இன்னைக்கு அங்க இருக்கிற அந்த நடமாடுற ரைட்டை கூட தட்டி பறிக்கிறதுக்கான தீய சக்தி இந்த மனித மக்கள் மீது ஆகவே கமலஹாசன் தீய நோக்கத்தோடு கலவரத்தை தூண்டி இந்துக்கள் நடமாடாமல் பண்ணுங்கிற குறிக்கோளோடு தான் அங்க போய் பேசுறேன். என்ன அவசியம் நான் கேட்கிறேன், பள்ளப்பட்டியில போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? பெரிய ஊர் இல்ல? இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கூட எங்க கொடுத்திருக்கு? அரவக்குறிச்சியில. என்றால் முஸ்லிம்களின் அடாவடியின் காரணமாக பள்ளப்பட்டியில ஸ்டேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க ஸ்டேஷனே இன்னி வர கிடையாது. அங்க இந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்களோட அதிக்கிரமங்கள், அநீதிகள் ஜமாத்துல தான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஏன் அது மாத்திரம் இல்ல, அது மேல் விசாரமா இருக்கட்டும், மெய்யபுரமா இருக்கட்டும், எங்கேயாவது இந்துக்கள் சிறுபான்மை ஆயிட்டான்னா செங்கோட்டை, வந்தவாசி, ஆம்பூர், வாணியங்குடி, கீழக்கரை, ஏர்வாடி, எங்கேயாவது ஹிந்து சிறுபான்மை ஆயிட்டான்னா அவனால வீதியில நடமாட முடியுதா ஐயா? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜமாத்துல பேசுங்கன்னு அட்வைஸ் பண்றாங்க. இதெல்லாம் கமலஹாசன் பேசுவாரா? நான் கேட்கிறேன், 48 நடந்த கண்டிக்கத்தக்க படுகொலை, எந்த சந்தேகம் கிடையாது. சில பேர் கோட்ஸையை கூட குளோரிஃபை பண்ண நினைக்கிறாங்க. நான் அதை செய்ய மாட்டேன். கமலஹாசன்கிற தீய சக்தி, அழிவு சக்தி, ஹிந்து விரோதி. ஏன்னா அவர் சொல்றார், அஃபிடவிட்ல பொய் சொல்றார், ஒரு வடிகட்டின பொய்யர் இந்த கமலஹாசன். குணா படத்துல கமலஹாசனும் ஜனகராஜும் ஒரு டயலாக், அம்மன் வழிபாட்டை இழிவுபடுத்தி, அதுல ஜனகராஜ் சொல்வாரு, அம்மன் ராத்திரி எனக்கு கனவுல வந்தார், என் கனவுல வல்லியே அப்படின்ட்டு இந்த ஆள் சொல்லுவாரு, ஒத்தன் தருக்கத்தையும் கொண்டு வர முடியாது. மாணக்கு யார் இந்த கமலஹாசன்? ஹிந்து விரோதியே. 67 ஆண்டு கால வாழ்க்கையில் இந்த கமலஹாசன் தீய விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சா மோசமா போயிடும் சூழ்நிலை. ஆமா, ரங்கநாதன் எப்போ பார்த்து தூங்கிட்டு இருக்கானே, மாதன்ஷிக்கு கஷ்டம் இல்லையே. இது உன் படத்துல டயலாக்ல வரல? வெக்கக்கேடு கமலஹாசனே, இந்து விரோதி இல்லையா? இதே மாதிரி அன்னை மேரி நான் பேசக்கூடாதுங்கிறேன். நான் உதாரணத்துக்காக இங்க சொல்றேன். பேசிட முடியுமா? அவர் சொல்றார் ஹிந்துன்னு. இவர் நான் கிறிஸ்துவின் குரலை நான் பரப்பி கொண்டிருக்கிறேன்னு கரண் தாப்பர்ட்ட கொடுத்த பேட்டி எங்கிட்ட இருக்கு. சாருவாசனோட டெஸ்டிமனி ஆன் ஜீசஸ் எங்கிட்ட இருக்கு. குடும்பமே நீங்க மதம் மாறின கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸுங்கிறேன். கிரிப்டோ கிறிஸ்டியன். அதனால ஹிந்து மதத்தை இழிவுபடுத்துகிறீர்கள். அதனால ஹிந்துக்களை முதல் தீவிரவாதி, இந்த முதல்ங்கிறதுல எனக்கு ஆட்சேபனை இருக்கு. முதல் தீவிரவாதி ஹிந்துங்களே ஆட்சேபனை இருக்கு. கமலஹாசன் மன்னிப்பு கேட்கும். எள்ளு முனை அளவேனும் நேர்மைங்கிறது இன்னும் மிச்சம் இருக்குமானால், நீதிமன்ற தீர்ப்புகளை பத்தி இல்லை, நான் சட்டம் படிப்பேன்.
உச்ச நீதிமன்றத்துல அதான் இறுதி தீர்ப்புன்னு ஏன் சொல்றாங்க? எனக்கு எங்க ப்ரொஃபசர் சொல்லி கொடுத்திருக்கார். not because justice is done, but because the dispute has to be ended somewhere. வழக்கு எங்கேயோ நிறுத்தணுங்கிறதுக்காக தான் உச்ச நீதிமன்றம் கடைசின்னு சொல்லியிருக்க ஒழிய இதுல கூட நியாயம் கிடைக்கும்னு சொல்ல முடியாதுன்னு எனக்கு இந்த வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்கார். ப்ரொஃபசர் சுந்தரராஜன், பாரதாசன் யூனிவர்சிட்டியில பிரின்சிபல் லா. நீதிமன்றம் அதை பார்த்து என்ன வேணா தீர்ப்பு வரட்டும். ஆனால் மக்கள் மன்றத்திலே ஹிந்து விரோத தீய சக்தி கமலஹாசன்கிறத இவரோட படங்கள் ஒன்னொன்னா, அன்பே சிவம் படத்துல ஹிந்து தாய் விபூதி பூசினதை அழிக்கிற கமலஹாசன் ஒரு கிறிஸ்தவ தாய் சிலுவை போட்டதை அனுமதிச்சார்ல. ஹிந்து விரோதி இல்லையா நீங்க? யோசிச்சு பார்க்கணும். வடிகட்டிய ஹிந்து விரோதி. நான் அவர் படங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன், ஆதாரங்கள் இன்னைக்கும் அன்பே சிவம் படத்தை ஊடகங்கள் அவை இவ்வளவு மோசமான ஹிந்து விரோதி. இவரோட குறிக்கோள் அரவக்குறிச்சியில இருக்கிற ஒரு சில 100 முஸ்லிம் ஓட்டையாவது வாங்கி போடலாங்கிற கீழ்த்தரமான எண்ணத்துக்காக 100 கோடி இந்துக்களை இழிவா பேசினதுக்கு கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும். நான் இவ்வளவு ஆதாரங்கள் சொல்லி அவர் நான் ஹிந்து, என் குடும்பம் ஹிந்துங்கிறார். இல்லையே, கரண்ட் ஆபத்து அப்படி நீங்க பேசலையே. அதையும் நான் என்னோட இதுல போட்டிருக்கேன் ட்விட்டர்ல. நான் ஆதாரங்களை போடாம பேசுறதே இல்லை. பொதுவா எல்லாரும் ராஜா வந்து சர்ச்சை பேசி நான் இல்லை. I always speak truth, the facts, irrefutable issues. ஆக இந்த இந்து விரோதி கமலா இஸ்லாமிய சக்திகளின் கைக்கூலியாக போய் பேசி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. டிஸ்பிகபிள் ஆக்ட். சரி, அன்னைக்கு நடந்த காந்தியின் கொலைக்கு நியாயம் கேட்க வந்திருக்கிறேன் அப்படி சொன்னார் இல்லையா? நானாவா சொல்லலையே இந்த வார்த்தை. ஆமா, இப்ப கருவேப்பலங்குறிச்சியில கடலூர் மாவட்டத்துல திலகவதி கொல்லப்பட்டாலே அதுக்கு நியாயம் ஏன் கேட்கல? ஓ, திருமாவளவன் கூட்டாளிங்கிறதுனால கேட்கலையோ? ஏன்னா இன்னைக்கு கமலஹாசன் ஆதரித்து பேசியிருக்கிறது 3-4 பேர். நோ ஒர்த்தி பாலிட்டிஷியன் ஹேஸ் சப்போர்ட்டட் ஹிம். ஒன்று அழகிரி, அது பாவம். சிதம்பரத்தோட இருக்கிற எல்லா காங்கிரஸ்காரரும் வங்கி ஊழலில் ஈடுபட்டவர்கள் தான். வேர் இன்டெலிஜிங் இன் ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி. அது தவிர வைகோ, வீரமணி, திருமாவளவன். ராஜேந்திர பாலாஜி சரியான வார்த்தை வீரமணி கேட்டார். நான் சொல்ல விரும்புகிறேன், சரியான வார்த்தை. ஒரு கலோக்கியல் தமிழ்ல நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஆகவே நீதிமன்றம் அதுக்குள்ள பூண்டுக்கிறேன், முன்ஜாமீன் வாங்குறேன், எதா இருந்தாலும் முகத்திரை, ஹிந்து விரோத முகத்திரை கிழிக்கப்படும். அதனால கமலஹாசன் மன்னிப்பு கேட்கும். நானா சொல்றதுனா அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. என்னோட முழு பேச்சையும் நீங்க கேட்கல. முழு பேட்டியும் கேட்டிருக்கேன். அடுத்த வரையை சொல்லட்டுமா? நான் காந்தியின் மானசீக கொள்ளு பேரன், அதையும் சொல்ல சொல்றீங்களா? சொல்றேன். நான் நீங்க கேட்டீங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி தாயிட்ட கொடுத்த 3 வாக்குறுதி: மது அருந்த மாட்டேன், மாமிசம் உண்ண மாட்டேன், பிற பெண்களை தவறாக பார்க்க மாட்டேன். இப்போ கமலஹாசன் மானசீக கொள்ளு பேரனா மகாத்மா காந்திக்கு கொஞ்சம் நீங்க சொல்லலாமா? நீங்க தான் கேட்டீங்க. முழு பேச்சையும் எனக்கு சொல்லு, ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. என்ன இப்ப சொல்லுங்க, வேற என்ன பேசியிருக்காரு அதுல? நான் தான் சொன்னேன், உங்க ஒவ்வொரு படத்திலையும் அம்மன் வழிபாட்டு இழிவா பேசினவர் நீர். குணாபுரம் எங்க அரங்கநாதனை பத்தி கேவலமா பேசினவர் நீர். எதுக்கு? நான் அன்பே சிவத்துக்கு அன்னைக்கே தெரிவிச்சிருக்கேன். யூ ஆர் நாட் ஃபாலோவிங் ராஜா. அட்லீஸ்ட் இனிமேலாவது ராஜாவோட ஃபாலோவரா மாறுங்க. பெரிய அளவுல நீங்க இன்னைக்கு அது பெரிய விஷயமா கொண்டு வர பிரபலமா இல்ல, அது ஒரு காரணமா இருக்கும். ஆனா அன்னைக்கே படத்தை பார்த்து வெளியில வந்த உடனே இது கமலஹாசனின் கீழ்த்தரமான இந்து விரோத செயல் அன்னைக்கே கண்டிச்சிருக்கேன்.
புதுசு இல்லை. ஐ நார்மலி டூ. நான் இன்னைக்கு வந்து ஈவேரா பற்றி நான் அவரோட வாழ்க்கை உண்மைகள்லாம் இன்னைக்கு மட்டுமா பேசுகிறேன், 20 வருஷமா பேசியிருக்கேன். அன்னைக்கு நீங்கள்லாம் யூ ஆர் நாட் டேக்கன் காக்னிசன்ஸ் ஆஃப் இட், நவ் யூ ஆர் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் இட். தட் இஸ் ஆல். சரி, அமைச்சர் நாட்டை அறுப்பேன்னு சொல்ற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு பதில் நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு பணி கொடுக்குறேன், நீங்க முடிச்சுட்டு என்கிட்ட வாங்க. ஏன்னா இதே கமலஹாசன்கிட்ட விஸ்வரூபம் படம் பிரச்சனை வந்தப்போ தவ்ஹீத் ஜமாஅத்தினோட பி ஜைனுலாபுதீன் மணிரத்னம் வீட்டில் குண்டு போட்டான் பிடிக்கல, கமலஹாசன் வீட்டில் குண்டு போட்டா பிடிக்கும்னு சொல்லியிருக்கோம். பயந்து போயிருக்கான், இனிமே அப்படி பண்ண மாட்டான்னு பேசினது சோசியல் மீடியாவில் இருக்கு. அதனால ஊடக நண்பர்கள் தயவு பண்ணி ஃபர்ஸ்ட் பி ஜைனுலாபுதீன்கிட்ட போய் நீ பேசினது சரியானு கேட்கணும். நீங்க யாரும் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் பண்ற தப்ப பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க. அத முதல் கேட்கணும், கேட்டதுக்கு அப்புறம் எங்கிட்ட வாங்க. இல்ல சார், ஒரு அமைச்சர் டெசிக்னேஷன் சொல்லிட்டேனா? நான் சொல்லிட்டேன். யாரா இருந்தானே ஐ கன்சிடர் ஹிம் ஆஸ் a உணர்வு உள்ள ஹிந்து. அப்படிதான் ரியாக்ட். நான் ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன். 1000 ஆண்டுகளாக முகமது பின் காசிம்ல இருந்து முகமது அலி ஜின்னா வரை இந்த இந்துக்களை இழிவுபடுத்தி, இந்துக்களை கொள்ளையடிச்சு, இந்து பெண்களை கற்பழித்து, இந்து கோவில்களை ஆயிரக்கணக்கிலே இடித்து மசூதிகளாக்கி பிரச்சனை. அப்புறம் 200 ஆண்டு ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியம். கபாலீஸ்வரரோட ஒரிஜினல் கோவில் சர்ச்சா இருக்கு. எகைன் ராஜா சர்ச்சை பேச்சுலாம் எழுதாது. ராஜா உண்மை பேச்சுங்கன்னா ஸ்டோரி ஆஃப் சிவா டெம்பிள்னு புஸ்தகமே இருக்கு. வித் ஆல் ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ். சகஸ்ர ஜோதீஸ்வரர் ஆலயம் எனக்கு மசூதியா. இவ்வளவு கொடுமைகள் பிறகும் இந்த சுதந்திர இந்தியாவிலும் ஈவேரா சீடர்கள் இந்துக்களை அசிங்கப்படுத்தி வந்ததை thus far no further stopping அப்படின்னு சொல்றது. ஏன்னா இன்னொன்னு சொல்றேன், மாற்று மதத்துல இருக்கிற நண்பர்கள் தயவுன்னு ராஜாவை தப்பா நினைக்கிறாங்க. உங்க கடவுளை பற்றி பேசினாலும் தப்புதான். நான் பயங்கரவாதத்தை எதிர்ப்பவன், மதமாற்றத்தை எதிர்ப்பவன், கண்டிப்பவன். என்றால் மதமாற்றம் என்பதே எண்ணிக்கை அதிகரித்து நாடு பிடிக்கும் சரி என்கின்ற காரணத்தினாலே நான் மதமாற்றத்தை எதிர்ப்பவன். ஆனால் நான் சொல்றேன், என் ஹிந்து சகோதரர்களுக்கு, நண்பர்களே, இந்துக்களே, மாற்று மதத்தினருடைய கடவுள்களை இந்த தீய சக்திகள் திகா, திமுக, வீரமணி, வைகோ, திருமாவளவன், கமலஹாசன் இவங்கெல்லாம் மரியாதையா பேசுறதுக்கு காரணம் அந்த மதத்தின் மீது இருக்கின்ற மரியாதை அல்ல. அந்த மதத்திற்கு எதிராக பேசினால், செயல்பட்டால் எதிர்வினை பயங்கரமானதாக இருக்கும் என்கின்ற காரணத்தால். ஆகவே நம் மதமும் நம் ஆண்டவனும் நம்முடைய புனித நூல்களும் காக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அது மாதிரி எதிர்வினையாற்ற இனிமேலாவது பழகு ஹிந்துவே என நான் சகோதர ஹிந்துவை கேட்டு. தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது. இந்த கஜா புயல், இந்த 13 வருஷத்துக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்தப்ப மோடி அவர்கள் வந்து எந்த ஒரு இதுவும் தெரிவிக்காம இந்த விஷயத்துக்கு வந்து உடனடியாக கமலஹாசன் பதில் சொல்லிக்காத. நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, அதனால நான் பதில் சொல்றேன். அந்த நியூஸ் எக்ஸ் ரிப்போர்ட்டர் போய் அவருக்கு கேள்வி கேட்கலைன்னா மோடிக்கு பதில் சொல்லியிருக்க போறாரா? ஹி ரியாக்டட் டு ரிப்போர்ட்டர். அப்போ இனிமேல் ரிப்போர்ட்டர்களை பிரதமர் மதிக்கக்கூடாது, அவங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? நீங்க எந்த ஊடகம்னு எனக்கு தெரியல. கேள்வி நான் அந்த இடத்துல கேட்கறேன். இல்ல, அதான் இந்த கேள்வியே உள்நோக்கம் கொண்டது. ஹிந்து விரோதமாக, மோடி விரோதமாக, பாஜக விரோதமாக நீங்கள் உள்நோக்கத்தோடு கேட்கிறீர்கள். சரியா? நீங்க எடுத்துக்கிறதுனா அதுக்கு நான் சொல்ல முடியாது. நீங்க ஆமா, அவர் ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கு நான் முடிச்சு போட்டு சொல்லல. ஒரு ரிப்போர்ட்டர் போய் அவர்கிட்ட கேட்கிறார், அதுதான் உள்நோக்கத்தோடு, தீய நோக்கத்தோடு, பிரிவினைவாத நோக்கத்தோடு தயவு செய்து நண்பர் கேட்க வேண்டாம். ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாருங்கிறதுனால பதில். மோடிஜி அறிக்கை கொடுத்திருக்காரா? இந்த நேற்றுக்கே எங்கிட்ட நக்கீரன் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்டார். மோடிஜி ஒன்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையே. அவர் கேட்டது வேற மாதிரி கேட்டார். இந்த சில்வத்தனத்துக்கு நீங்க ஏன் பதில் சொல்லணும்? அதனால
பிரதமர் அவரிடம் இப்படி கேட்குறாங்க, அதுவும் ஹிந்து தீவிரவாதம்னு. நான் திரும்பி சொல்றேன், நான் இஸ்லாமிய தீவிரவாதம் என்கின்ற பதம் பயன்படுத்துபவன் தான். ஏனென்றால் மதமாற்ற மறுத்ததால் ராமலிங்கத்தை 12 மணி நேரத்திலே முஸ்லிம் பயங்கரவாதிகள் வெட்டி கொன்றார்கள். அதனால் மத காரணத்துக்காக ஒன்று நடந்தால் அது மதத்தின் பெயரோடு தான் சொல்ல வேண்டி வரும். இங்க இதுல ஸ்ரீலங்கால 370 பேரை சர்ச்சில் கொன்னது இஸ்லாமிய பயங்கரவாதம் தான். அதனால மத நோக்கங்களுக்காக ஒரு குற்றம் நடந்தால் அப்போ மதத்தை சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் வருது. ஆனால் சாதாரணமா நடக்கிற கிரிமினல் ஆக்டிவிட்டிஸை மதம் சொல்ல முடியாது. ஓகே, தேங்க்யூ.